ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. நான் உங்கள் லோகநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா கீழே லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்னோடய மொபைல் ஃபோன். இதில் நான் வந்து லைவாக வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் நாம் வந்து கோடிங் போட போகிறோம். நாம் எப்பவும் போல் வந்து Codeler அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம். codeler.io அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி என்டர் எழுதிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்துச்சுன்னா இல்லை சப்போஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். எப்பவும் போல் கிரியேட் ஆப்ஸ் கொடுக்கணும். லோட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணியிருக்கங்காட்டி வந்து எனக்கு லைவாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து அது மாதிரி வரலைன்னா வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் கிரியேட் ஆப்ஸ் தரும்போது வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் காமிக்கும். அதில் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிட்டே எனக்கு இங்கே வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி புது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறங்காட்டி வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் தரேன். ப்ராஜெக்ட் நேம் கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் 2ன்னு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எழுதிட்டேன். இது நம்ம எப்போனே சேஞ்ச் பண்ணிக்கலாம், போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசி தந்துடுங்க. இப்போ நம்மளுக்கான இது லோட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து இந்த கம்பெனின் அப்படிங்கிற நீங்கள் ஆப்பை ஏற்றிருந்தீங்கன்னா அந்த ஆப்பை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். நீங்கள் பர்மிஷன் தந்தீங்கன்னா தான் நீங்கள் லைவாக இல்லை டெஸ்டிங் பண்ண முடியும். அதனால் அளவு தந்துடுங்க. இப்போ வந்து ஸ்கேன் QR கோட் ஆல்ரெடி நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் தாங்க, இது புது அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கோ தந்துடுங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோங்காட்டி நம்ம வந்து கனெக்ட் டு கம்பெனி அப்படின்னு தர போகிறோம். சப்போஸ் நீங்கள் USB கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே தந்துடலாம். கனெக்ட் கம்பெனியன் இந்த கோட் இருக்குல்ல, அந்த கோட் நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். என்ட்ரு தந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே என்ட்ரிங்க அழுத்தினோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு லைவாக டெஸ்டிங் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் 1 இந்த நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேம் இங்கே என்னைக்குதோ அது இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த பட்டன் வந்து நம்ம இதில் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம லைவ் டெஸ்டிங் இதில் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் மொபைல் ஃபோனில் இது ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எபோட்ஸ் அப்ளிகேஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இருப்பாங்க. இதோ எபோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே தான். சப்போஸ் வந்து எபோட் அப்படின்னு மட்டும் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மடிப்பு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே எபோட் மட்டும் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதை லைவாக இங்கே தான் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த எபோட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னு தானே இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து எபோட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதை கிரியேட் பண்ணுறது அது மாதிரி உங்களுக்கு நேம் போடுறதுனா கூட இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம் போட்டுக்கலாம். ஓகே எழுதிருங்க. இப்போ நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து ஒவ்வொரு பட்டனுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தனித்தனியாக சொல்கிறத விட நம்ம ஒரு ப்ரோக்ராமாக போடுறப்போ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறப்போ சொன்னால் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் எதோன்னு பிடிக்காமல் எதோன்னு மாறி எதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் தனியாக ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து உங்களோட நேமு அப்புறம் இது உங்களோட மொபைல் நம்பர் இந்த ரெண்டையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டு திரும்பி ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து
நம்ம வந்து ஹரிசாண்டலில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து லேஅவுட் போய்க்குங்க. லேஅவுட்டில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஜென்ரல், லிஸ்ட், நேவிகேஷன், வியூஸ்னு இருக்கும். ஜென்ரலில் போய்க்குங்க. ஜென்ரலில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் கார்ட் வியூ அந்த மாதிரி ஒவ்வொரு வியூக்கு தனித்தனியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதில் ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் இருக்கும். அதுமாரி கார்டு வியூனா வந்து ஒரு கார்டாக வியூ ஆகும். கிரிட் வியூ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டு, வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்டு இதுக்குள்ள பண்ணலாம். டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லேஅவுட்டுங்கிறது. லேஅவுட்டில் ஜென்ரல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெர்டிகலாக அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம், இன்னொன்று ஸ்க்ரோல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி எடுத்து போடுறேன். இது பார்த்து உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்னா பக்கத்தில் இருக்கிற ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் காமிப்பாங்க. அதில் வந்து விசிபிள் கம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும்னு அர்த்தம். சப்போஸ் ஒவ்வொரு இது வந்து விசிபிள் காம்போனன்ட் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிறதா இருக்கும். இப்போ விசிபிள் காம்போனன்ட் ஆஃப் த குரூப்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து விசிபிள் காம்போனன்ட் தட் குரூப்ஸ் அதர் காம்போனன்ட் இன் ஏ வெர்டிகல் டாப் டு பாட்டம் மேனர். இதோட என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது படித்து பார்த்துக்குங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் இது எம்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஸ்க்ரீனில் எதுவுமே இங்கே தெரியாது. சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் உள்ள எதுவுமே இருக்காது. சப்போஸ் உள்ள நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னா வந்து இதோட சைஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது விர்ச்சுவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைவ் டெஸ்டிங்கு. விர்ச்சுவலில் வந்து நம்மளுக்கு சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல் சைஸ் வேணும்னா வந்து சைஸ் மாற்றிக்கலாம். ஹைட்டு வித் ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் வந்து ஃபுல் ஹைட்டு, வித்து ஃபுல் ஹைட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக மாறிடுச்சு. சப்போஸ் இங்கே ரவுண்ட் கார்டு, எஸ் கார்டு, அப்போ வந்து கார்டுன்னு தந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ வரல, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸ்க்ரோலபிள் மாற்றிக்கலாம், விசிபிள் பண்ணுறது மாற்றிக்கலாம். விசிபிள்னா வந்து எடுத்தோடனே விசிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் விசிபிள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோடிங் வச்சு விசிபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்போ நான் நார்மலாக விசிபிள் தந்துடுறேன். கிளிக்கபிள் அப்படின்னா இது நம்ம கிளிக் பண்ண முடியுமாங்கிறத ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் அது உள்ள கலரில் எப்படி அலைன் ஆகணும், அதோட பேக்ரவுண்ட் கலர். சப்போஸ் அது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் இங்கே ஒரு கலர் பிக்கர் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எல்லோ கலர் தரேன்னு பாருங்கள். இது எல்லோ கலர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ தெரியுதுங்களா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லோ கலர் ஆனது. சப்போஸ் எனக்கு எல்லோ கலர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒயிட் கலர் தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணாத போனவோ. இப்போ வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள வந்து நம்ம நேமு, அதுக்கான பாக்ஸு, அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு லேபிள், அதுக்கான பாக்ஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸில் தான் வந்து நம்மளுக்கு தேவையான பாக்ஸு, செக் பாக்ஸு, சர்க்குலர் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். சும்மா நம்ம நார்மலாக பார்க்குறதால இதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து பட்டன், செக் பாக்ஸ் இதில் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன லேபிள் மட்டும் எடுத்து போட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ். லேபிளுக்கும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸுங்கும் போது நீங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேம் என்ட்ரு பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது என்னன்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்களா இங்கே தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து லேபிளுங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராம் போடுறப்போ என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது ரெஃபரன்ஸ் இருக்கும். மறுபடியும் மாற்றுறது வந்து நீங்கள் கோடிங் வச்சு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து லைவாக வந்து டைப் பண்ண முடியாது. லேபிளில் வந்து உங்களால் டைப் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இங்கே லேபிள் போட்டுன்னு டெக்ஸ்ட் பார் லேபிள் 1 இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே சேஞ்ச் பட்டன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் பார் லேபிள் 1 சப்போஸ் வந்து நீங்கள் 2 இது போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லேபிள் 1 அடுத்து இன்னொரு லேபிள். இப்போ இந்த இடத்துல போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்ட் பார் லேபிள் 1 பாக்ஸ் 1, லேபிள் 2 பாக்ஸ் 2 2 இது வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இன்னொரு ஃபுல் ஸ்க்ரீன் இது வந்து பாதி தான் இருக்குது. நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாக இதாகணும்னா ஃபஸ்ட்டு எந்த இது வேணும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். அதில் வந்து நீங்கள் ஹைட்டு வித்து மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஹைட்டு மாற்ற போகல, வித்து மட்டும் மாற்றுறேன். வித்து வந்து ஃபுல் வித்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகாது. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபுல் பண்ணுற பாருங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். அது இதோட வித் ஃபுல் பண்ணுற பார்த்தீங்களா. ஃபுல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது.
ஃபுல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்னு மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் ஒன் இதில் வந்து நேம்னு தர போகிறேன். பார்த்தீங்களா எனக்கு டெக்ஸ்ட்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வந்து டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் ஒன்று இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு நேம்னு தர போகிறேன். நேம் இந்த எழுத்துனா ஃப்ரெண்ட்ஸ் நேம்னு மாதிரி வச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் ஹிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன டைப் பண்ண அப்படின்னு தெரிவிக்காத ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் போய்க்குங்க. அதில் ஹிண்ட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த ஹிண்ட்டில் போய்ட்டு நேம் டைப் பண்ணுங்க. நேம் இல்லை டைப் நேம் டைப் பண்ணுங்க. டைப் நேம் இங்கே டைப் நேம் மாதிரி பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் இதுக்கு மாற்ற போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் டார்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹிண்ட் கலர் பார்த்தீங்களா, ஹிண்ட் கலர் வந்து சப்போஸ் நான் வந்து லைட் கலர் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எங்கள் லைட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதேமாதிரி இந்த டைப் இதுக்குன்னு தர பார்த்துங்க. நீங்கள் எந்த கலர் வேணும் தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்க்கு வந்து நான் ப்ளூ கலர் லைட் ப்ளூ தரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரிங்களா, ப்ளூ கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு டைப் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எழுத்தணும்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பட்டன் எடுத்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம பட்டன் அழுத்தினா தான் அது போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டன் அது வித் வந்து ஃபுல் வித் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா ஃபுல் வித் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்டர் பட்டன் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து சப்மிட் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அதில் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சப்மிட். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணுற போது ஒரு ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து லைவாக என்ன பண்ணிங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து இது எதுவுமே ஆகாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாக்ஸில் போய்ட்டு அது என்ன ஒர்க் பண்ணுங்கிறது தான் அப்புறமேல தரப்போகிறோம். சப்மிட் தந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம பண்ணது அப்படியே டிஸ்பிளே ஆக போகுது. ஒரு லேபிள் எடுத்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லேபிள் அதேமாதிரி இன்னொரு லேபிள். டேட்டாபேஸ் இனிஷியலாக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நேம் தந்து சப்மிட் தந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டில் ப்ரோக்ராம் வாங்கி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இங்கே இது ஹைட் மாற்றணும், சப்போஸ் இங்கே எனக்கு இது வந்து இங்கே ஒட்டி இருக்குது கொஞ்சம் சென்டரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லேஅவுட் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஜென்ரல் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ்னு ஒரு இது இருக்கும். அந்த ஸ்பேஸ் எடுத்து வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். நான் இப்போ எந்த ஸ்பேஸ்க்கான இது தராதங்காட்டி அப்படி இருக்குது. ஸ்பேஸ் ஹைட் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் ஒரு 20 தரனா பிக்சலில் ஃப்ரெண்ட்ஸ் 20 பிக்சல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். பார்த்தீங்களா கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து இங்கேயும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதோட ஸ்பேஸ் வந்து நீங்கள் மாற்றலாம். ஒரு 40 தரணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா கேப் கிடச்சிச்சு. சப்போஸ் இதோட ஹைட் நீங்கள் வந்து ஒரு 16 கூட மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இல்லாட்டி நான் சும்மா ஒரு சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து பாக்ஸ் போகிறோம். பாக்ஸ் போனோம்னா வந்து நம்மளுக்கு சும்மா எம்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்போ எந்த பட்டன் இருந்தாலும் எது ஒர்க் ஆக போதில்லை. சப்போஸ் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டைப் நேம் அப்படிங்கிறது போய்ட்டு நான் வந்து என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன். மொபைல் நம்பரில் வந்து
சும்மா ஒரு 10 நம்பர் டைப் பண்ணி சப்மிட் தந்தோன்னா உங்களுக்கு எந்த இது ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த கோடிங் தரல, அதனால் எந்த ஒர்க் ஆகாது, சும்மா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அதை ஹெல்ப் பண்ணிடுறேன். இப்போ பிளாக்ஸ் போட போகிறேன். பார்த்தீங்களா டைப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ பிளாக்ஸில் வந்து ஃபஸ்ட் என்ன பிளாக்ஸ் போட போகிறேன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் ஒரு இது ஆட் பண்ணல. நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண தானே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஒரு டேட்டாபேஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஸ்டோரேஜ் போய்க்குங்க. ஸ்டோரேஜில் வந்து TinyDBன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது டைனி டேட்டாபேஸ். சப்போஸ் நீங்கள் க்ளவுட்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். TinyDB சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஏன் நான் விசிபிள் காம்பனன்ட் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா எஸ் எ டேக் வேல்யூஸ் பேரஸ்னுக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் விசிபிள். நம்ம அப்போ பார்த்தது விசிபிள் இருந்துச்சு, இப்போ நான் விசிபிள். சப்போஸ் உங்களுக்கு எடுத்து போட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டாது, ஆனால் உங்களுக்கு அந்த காம்பனன்ட் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டிஸ்பிளே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக்ஸ் வைக்குங்க. இப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரில் வந்து நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம அந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி அந்த பேர் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி சப்மிட் எழுத்துனா அது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற பட்டன் போட்டு அது வியூ பண்ணுற மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் எழுத்துக்குங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் போய்க்குங்க. அதில் பட்டன் அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டைம் வந்து எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியாதுங்காட்டி நான் வந்து ஒவ்வொரு எடுத்து போட்டுக்கிறேன். இது ஃபுல் வித் வச்சுக்கோங்க. இது டெக்ஸ்ட் வந்து வியூ தரப்போகிறேன். வியூ டேட்டா தந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாக்ஸ் போய்க்குங்க. பாக்ஸில் வந்து என்ன பண்ணணும், சப்மிட் தந்தோம்னா டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகணும் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் பாருங்கள். இங்கே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து அதோட நேம் மாற்றினா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்களா பட்டன் தான் இருக்குது. அதனால் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறது என்ன பட்டன் உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து பட்டன் இங்கே பட்டன் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீநேம் தாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு நேம் மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அதுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்சன் வந்து நேம் தர போகிறேன். அதே மாதிரி வந்து மொபைல் நம்பருக்கு வந்து மொபைல் நீங்கள் என்ன பேர் வேணும் தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இந்த பேர் வச்சு தான் அதை கால் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன். இதோட இதே தரேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே நேம் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா. சப்போஸ் இங்கே பிளாக்ஸ் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதோட நேம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதுக்காக வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இது பண்ண போகிறோம். இங்கே சப்மிட்டுங்கிறது வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்களா. சப்மிட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகும், விசிபிள் ஆகும். அது வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அது ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லித்தரேன். வென் பட்டன் ஒன் கிளிக், அதாவது சப்மிட் ஒன்று நம்ம எப்போ கிளிக் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க போகிறோம். வென் சப்மிட் ஒன் கிளிக், டைப் நேம், டைப் மொபைல் நம்பர், அது வந்து நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ வந்து டேட்டாபேஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும் தானே. இப்போ வந்து கிளியராக டேட்டாபேஸ் கிளியர் பண்ணுறக்கு, அது மாதிரி கெட் டேக்ஸ், எல்லா டேக்ஸு கெட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு டேக்னா வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற டேட்டாவோட பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேகு.
அது வேணாம்னு சொல்லி நீங்கள் பேக் ஸ்பேஸ் எழுத்துனா டெலிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். TinyDB இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண தான் போகிறோம். அதனால் கால் TinyDB நம்ம போட்ட டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் வேல்யூ, அதுக்காக வந்து அந்த டேக் எடுக்கிறோம். எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக இது கொண்டு போனீங்கன்னா அதுவும் அட்டாச் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் இதாகும். இப்போ டேகுங்கிறது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற பேர் தான். இப்போ வந்து கால் TinyDB ஸ்டோர் வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டோர் வேல்யூ டேக் இந்த மாதிரி இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கே வேல்யூ டு ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து அந்த டேக் அது வந்து டேட்டா பேஸில் ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க. டேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பற்றி என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் ஜாயின் பண்ணலாம், அப்பர் கேஸை மாற்றலாம், லோயர் கேஸை மாற்றலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரிஸு, லிஸ்ட்டு, மேத்து, லாஜிக்கு, கண்ட்ரோல் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி இதை எடுத்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு தேவையில்லாத இருந்துச்சு அப்போ நீங்கள் பேக் ஸ்பேஸ் எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்ட்ரல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி காமிக்கும். அதில் டேக்கிங்கில் வந்து நேம்னு டைப் பண்ண போகிறேன். நேம் என்ட்ரு எழுதிங்கன்னா இதாகிடும். அடுத்து வேல்யூ டு ஸ்டோர். இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து நேம் அப்படிங்கிற டேக்கில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தேவைப்படுற ஆப்ஷன் வந்து அந்த டெக்ஸ்ட்டு தான் தேவை. அதனால் கீழே லாஸ்ட்டில் வந்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நேம் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்மிஸ் தருங்க. இப்போ நேம் டெக்ஸ்ட்னு பார்த்தீங்களா, அந்த நேம் டெக்ஸ்ட்னு எடுத்து போட்டிங்கன்னா வந்து இதோட மீனிங் என்னென்னா நேம் அப்படிங்கிறதுல இருக்கிற டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணணும். இதில் நான் வந்து நேம் அப்படிங்கிற டேட்டா பேஸில் இருக்கிற இதில் வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சப்மிட்னு அழுத்திங்கன்னா இந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகிரும். நம்ம அதை வியூ பண்ணுறதுக்காக வந்து இன்னும் எந்த கோடிங் போடல. சப்போஸ் உங்களுக்கு டேட்டா இது மட்டும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு வியூ பண்ணுற மாதிரி காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி பேஸ்ட் சிவி. சப்போஸ் அது எப்படின்னு தெரியல, நீங்கள் சைடில் அழுத்திங்கன்னா நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். டூப்ளிகேட்டு, ஆட் கமெண்ட்டு நிறைய இருக்கும். அதில் வந்து டூப்ளிகேட்னு அழுத்திங்கன்னா வந்து இன்னொரு அதே மாதிரி க்ரியேட் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்கிட்ட டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணுறப்பாங்க, டிலீட் அழுத்திட்டிங்கன்னா டிலீட் ஆயிரும். இப்போ நேம் நம்ம ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா மொபைல் நம்பர். அதில் மொபைல் அப்படிங்கிற டேக் போட்டுக்கிறேன். வேல்யூ ஸ்டோர் நம்ம மொபைல் அப்படின்ட்டு என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா வந்து இங்கே ரெண்டாவது இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ரெண்டாவது என்ன இருக்குதுன்னா வந்து மொபைல்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து மடிப்பு எழுது பண்ண தேவையில்லை. இங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். மொபைல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொபைலோட டெக்ஸ்ட் வந்து மொபைலுங்கிற ஸ்டோர் ஆகும், நேம் டெக்ஸ்ட்டுங்கிறது நேமில் ஸ்டோர் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம சப்மிட் அழுத்தினோம்னா வந்து வந்து டேரக்ட்லி ஸ்டோர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு எந்த இது காமிக்காது, ஸ்டோர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வியூ பண்ணோம்னா இது அழுத்துற மாதிரி ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். வியூ அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் கிளிக் அப்படிங்கிறது மேலே போனீங்கன்னா வரும். வியூ கிளிக். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வியூ பண்ண போகிறோம். அதுக்காக வந்து மறுபடியும் நீங்கள் டேட்டா பேஸ் போய்க்குங்க, TinyDB. அதில் போய்ட்டு கெட் வேல்யூன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கெட் வேல்யூ தான் பண்ண போகிறோம். இந்த கெட் வேல்யூ ஸ்டோர் வேல்யூ கெட் வேல்யூன்னு பார்த்தீங்களா, நம்ம கெட் வேல்யூ பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. ஏன்னா ரீசன் வந்து நம்ம சின்டெக்ஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும்னா வந்து டேட்டா பேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் தான் நம்ம மாற்ற போகிறோம். நம்ம எடுத்து இங்கே மாற்ற போகிறோங்காட்டி ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ நம்ம இது பேர் வைக்கிறதுங்காட்டி பார்த்தீங்களா கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் எந்த பட்டன் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் நினச்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த டைம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து சீக்கிரம் சொல்கிறக்காக வந்து நேம் டேட்டா பேஸ் தான் லேபிள் 3 இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். லேபிள் 3ங்கிறது வந்து நேமு. அதேமாதிரி வந்து லேபிள் 4 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரு. நான் அப்படியே உங்களுக்கு வச்சு போடுறேன். எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில். லேபிள் 3 போய்க்குங்க. நான் வந்து இங்கே என்ன பண்ணணும், நேம் டெக்ஸ்ட்டு எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து
சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் அப்படின்னு பார்த்தீங்களா, அப்படின்னா செட் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து இங்கே போடுங்க. இப்போ ராங் மாதிரி கிடச்சா தப்புன்னு எடுத்த ஃப்ரெண்ட்ஸ். காரணம் வந்து இது ஃபுல்லாக சின்டாக்ஸ் ஃபுல் ஆகலை அப்படின்னு. இதை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ராங் போயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ எடுத்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து வேல்யூ, இப்போ டைனி டிவியில் கெட் வேல்யூ கெட் பண்ணுது டேகு, நம்ம என்ன டேகுவோ அந்த டேகு வேல்யூ எடுத்து இங்கே லேபிள் 3 டெக்ஸ்ட்டை மாற்ற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி தரப்போகிறேன். சப்போஸ் இந்த டேக் இருந்துச்சுன்னா வந்து இந்த டேகோட வேல்யூ எடுத்து இது பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேகே கிடையாது அப்படின்னா வந்து இன்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுங்க நம்ம தரப்போகிறோம். இப்போ இங்கே நேம்ங்கிற இடத்துக்கு இங்கே தரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதே நான் காப்பி பண்ணி மறுபடி பேஸ்ட் பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணால் ஜாயிண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வியூ டேட்டா அப்படின்னு ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்களா, இப்போ வந்து நேம் எப்படிங்கிறதுல இந்த டேட்டா இல்லை, அதனால் உங்களுக்கு அப்படி வருது. ஏன்னா வந்து டைப் நேமில் நம்ம எந்த டேட்டா தெரில தானே, அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து காணாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மட்டும் இப்படி அப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கான எந்த தரல, இது லேபிள் 4. நம்ம 2 பேர் லேபிள் 3 தந்தாங்காட்டி உங்களுக்கு லேபிள் 3 மட்டும் இதாக இருக்குது. சப்போஸ் லேபிள் 4 தர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லேபிள் 4 தந்துட்டு இங்கே நேம்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து லேபிள் 4லேயே நேமோட வேல்யூ தான் அசைன் ஆகும். நம்ம இங்கே மொபைலுங்கிறது அசைன் ஆகுறங்காட்டி வந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்து போடுறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கு வேலையை தந்துட்டு இங்கே டிஸ்பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வியூ டேட்டா தந்தங்காட்டி இங்கே ரெண்டுலேயும் எந்த டேட்டா தராதங்காட்டி உங்களுக்கு ரெண்டுமே காணாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேலையை தந்துட்டு சப்மிட் பண்ணால் இதில் இப்போ ஸ்டோர் ஆகும். மறுபடி வந்து வியூ தந்தோன்னா நம்ம வியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தரம் பாருங்கள். இப்போ நேமில் வந்து லோனன்னு தந்துட்டு மொபைல் நம்பர் வந்து இந்த மொபைல் நம்பர் தரேன். இப்போ சப்மிட் தந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் தந்தோடனே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டோர் ஆச்சுலேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணுற மாதிரி தரலாம். இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அதை தரல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வியூ டேட்டா தர போகிறோம். பார்த்தீங்களா, நம்ம வியூ டேட்டா தந்தோடனே அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இடத்து இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். சப்போஸ் இது மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர புரியலன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.